குயிலே யாரையினி பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்லு முன்னன் வந்தாடா உறவுக்கு அர்த்தம் சொல்லு கண்ணன் வந்தார் குயிலே கவி குயிலே யாரையினி பாடுகிறாய் மனசுக்குள் ஓசை வைத்த மன்னன் வந்தார் குயிலே கவி குயிலே சகலவி தேடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்லு முன்னன் வந்தாடா உறவுக்கு அர்த்தம் சொல்லு கண்ணன் வந்தானா குயிலே கவி குயிலே
பாத்தீங்களா அதை எப்படி முழிச்சு பார்த்துச்சு அதை மிரண்டுட்டு என்னமோ வந்து நிக்குதாடா அப்படின்னு. இல்ல இல்ல உங்க வாசிப்புல மெய் மறந்து உட்கார்ந்துருக்காரு இப்படி வாசிக்கிறாங்களே அப்படி. நீங்க நல்லா பாடினத்தனமா நாங்களும் வாசிக்க முடியும் வாசிச்சாதானே பாட முடியும். அது வேறயா? ஆமா நல்லா வாசிச்சாதான் பாடாத நமக்கு கூட பாட்டு பாட வருமா. அந்த மாதிரி வாசிப்பு சரியா இருக்கணும். உங்க நோக்கத்துக்குள்ள பாட்டுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறீங்களா அது பெரிய விஷயம் இல்ல. நன்றி 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 அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அண்ணன் தோழியை அழைப்பதற்கு முன்னாடி தெய்வீக திருமண பசுமன் கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்க தேவத ஐயாவின் திருப்புகழை பாட என்னோட ஏன் வசத்துல இருக்கு. ஆமா போயிடாதான்ட்டு பின்னாடியும் போயிடாத. ஐயோ நான் போயிட்டு அங்கதான் நிறைய நிக்குமா ஆத்தி கொஞ்சம் பயன்தான் இருக்கட்டும். அவரின் புகழை பாடிக்கொண்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய நந்தவனத்துக்கு செல்லலாம். சிங்கம் போல் செல்ல நடை அழகன் சிங்கார மனதை வச்சழகு சிங்கம் போல் செல்ல நடை அழகன் சிங்கார செல்வ நடை அழகன் சிங்கம் போல் செல்ல நடை அழகன் சிங்கார மனதை வச்சழகு நம்ம குணம் கொண்டவர் ராமலிங்கம் தாயை போல் அழைப்பவர் ஞானசிங்கம் ஞானசிங்கம் தாயை போல் அழைப்பவர் ஞானசிங்கம் அன்பு அப்பா அவர்களுக்கும் நன்றி. கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். இசைக்குழுவை பாராட்டி
எங்களுக்கு அன்புலி பேர் வாரி வழங்கிய அன்பு சகோதரர் ஒத்துவட்டை சேர்ந்த லிங்கம். அவர் ஒரு இசை நல்ல ஆர்வமான ஆள். நான் நாடகத்துக்கு போகிறது வர்றது நான் இங்கே தான் இருந்தேன், பிறந்து வளர்ந்ததுலாம். நம்ம அம்மன் கோயிலில் மைக் செட்டு பாடும்போதே எல்லோரும் ஒன்றா தான் பாடுவோம். அப்போயே என்னை காட்டு நல்லா பாடுவார். ஆமாம் ஆமாம், அது மாதிரி சாமி அப்படித்தான் அவரும் பாடிட்டே இருப்பானுங்களா. இந்த கோயிலில் அம்மன் கோயிலில் உயர்ந்த அம்மன் கோயிலில் பாடித்தேன். நான் இன்னைக்கு நாடகத்தில் ஹார்மோனியம் வாசிக்கிறேன்னா சரி, உண்மையிலே நாங்களாம் அங்கே ஒரு மைக் செட் வச்சு பாடிக்கிட்டே இருப்போம் பஜனை மாதிரி. அதில் இந்த இருக்கிறதுல எல்லா பேருமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, எல்லாருமே பாடுவாங்க, ரசிப்பாங்க, பாடுவாங்க. அது மாதிரி அண்ணன் லிங்கம்லாம் ஹரிச்சந்திரோட முகாரிலாம் அருமையாக பாடுவாப்பில். ஆனால் வெக்கப்படுவாப்பில். ஆனால் எப்படியாச்சும் ஒரு நாள் தான் நான் கரையை ஏற்றி ஆகுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்றிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அருமையாக பாடக்கூடாது. சத்தியகீர்த்தி வேஷம் போட்டு அருமையாக நினைக்க வச்சிருக்கேன். அது ஒன்றும் எனக்கு ஆர்வம், நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை இசைக்குழுவை பாராட்டி அன்பு செய்த அன்பு எங்களை கலைகள் சாரவும் என்னுடைய குடும்பத்தின் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. கண்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. உண்டுகளும் திடமென்றும் உறவை நாடி துஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. Sepul